தம்பி கீழே இறங்கு, தம்பி கீழே இறங்குப்பா ப்ளீஸ், கீழே இறங்குப்பா. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழே இறங்குங்க, கீழே இறங்குப்பா. நீ இறங்கினாதான் புத்தம் கொடுப்பேன். ரிப்பீட். நம்மளுடைய அரசியல் எதிரி யாரு? நம்மளுடைய கொள்கை எதிரி யாரு? நாங்க என்ன வாயிலேயே வடை சுடுறதுக்கு டிஎம்கேவா, டிவிகேவா? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச ஒருத்தர், ஐயோ ஐயோ, யாரு ரொம்ப சத்தம் போடுறானோ அங்க மேட்ரு தீந்துருச்சுன்னு அர்த்தம். வணக்கம், வணக்கத்தை கூட இவ்வளவு இதாவா சொல்லுவாங்க? பெரியார்களே, தாய்மார்களே அப்படின்னா, டேய் எதுக்கு ஆம்புலன்ஸை கூப்பிடுறா, ஏதாவது ஆயிர போகுது, ஏன் இவ்வளவு கோபம்? என்ன சத்தம் அங்க அதிகமானதுனால அங்க மேட்ரு காலி ஆயிடுச்சு. அங்க தோல்வியை நோக்கி கிளம்பிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ரெண்டு கணவன் மனைவி சத்தம் போட்டு பேசுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க யாரு என்ன பேசுறானே விளங்காது. ஆனா காதலர்கள் பேசும்போது பார்த்திருக்கீங்களா? இங்க சத்தமா பேசுறாங்களா? இந்த பைபாஸ்ல வந்தான் பைக்ல நிப்பாட்டி, நீங்க பக்கத்துல போய் நின்று கேட்டா கூட என்ன பேசுறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது. அன்பான பேச்சு எப்போதும் அமைதியாகத்தான் இருக்கும். அரைகுறை அரைவேக்காடுகள் தான் கத்திக்கொண்டே இருப்பார்கள்ங்கிறதுக்கு வேற உதாரணமே தேவையில்லை. என் தலைவர் தான் உதாரணம் சொல்லுவார். ஒரு நரி காலையில் இப்படி உட்கார்ந்து இருந்திருக்கு, சூரியன் இங்க இருக்கு, நரியோட நிழல் நீளமா தெரியவும் நரி நினைச்சிருச்சு, ஆஹா நம்ம எவ்வளவு பெரிய ஆள்றோம் ஆஹா அப்படின்ட்டு சூரியன் மேல வர 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 நரியோட நிழல் அப்படியே சின்ன சின்னதா ஆகி சூரியன் உச்சத்திற்கு வரும்போது நரியினுடைய நிழல் காணாம போய் நம்ம இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கிருச்சு. சூரியன் உச்சத்திற்கு வரும்போது இப்பொழுது ஆட்டம் போடும் நரிகள் எல்லாம் எங்கே போய் கொண்டிருக்கிறது என்றே தெரியாமல், அடையாளம் தெரியாமல் போய் விடுவார்கள். எத்தனை பேரை பார்த்த இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். எத்தனை எதிர்ப்புகளையும் சந்தித்து இன்றும் நிலைத்து நிற்கிறது என்று சொன்னால் வலிமையான கொள்கையும் அந்த கொள்கையின் பிடிப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான தொண்டர்களையும் பெற்ற இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். அதனால இதை யாரும் அசைக்க முடியாது. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், நாய் வளர்க்குறான், ஃபாரின் நாய். நம்ம நாய்ங்க அப்படின்னா, ஓ நாயிடா அது, கொஞ்சம் கூப்பிடுறியா அப்படின்னு. கடிக்காது, ஒன்றும் செய்யாது, ஒன்றும் செய்யாது, என்னைய குடுங்குச்சுன்னா அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, நீங்கள் வாங்க. நான் அந்த நாயை உத்து உத்து பார்த்தேன், எது முன்பக்கம் எது பின்பக்கம்னே கண்டுபிடிக்க முடியல. இங்கிட்டும் சடை தொங்குது, பின்னாலேயும் சடை தொங்குது. எனக்கு ஒரே எதிரா முன்பக்கம் எதிரா பின்பக்கம், எனக்கு மனசு போட்ட அலக்களிப்பா இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்கையும் சங்கடமா இருக்கு. சார் நாயோட முன்பக்கம் எது பின்பக்கம், உனக்கு எதுக்கு, அதுவே அதை பத்தி கவலைப்படல, உனக்கு ஏன் அதுக்கு முன்பக்கம் எங்கிட்டு இருந்தா உனக்கு என்னன்னு என்னைய ஒரு மாதிரி தப்பா நினைப்பேன். கீழே குனிஞ்சு பார்க்கவும் வெக்கமா இருக்கு. நாயவே இந்த பார்வை பார்க்கிறானே, இவனை நம்பி எப்படி வீட்டுக்குள்ள விடுறதும் திமுக காரனுக்கு இது கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. நாய் நடந்து போச்சு, அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன். அதுதான் முன்பக்கம், இதுதான் பின்பக்கம். ஏன்னா நாய்க்கு ரிவர்ஸ் கியர் போட்டு நடக்க தெரியாது. எப்படி அந்த நாய் அவன்கிட்ட கேட்டேன், எங்கடா வாங்கினேன்னு. இது ரொம்ப காஸ்ட்லியான நாய்ங்க, இதை வெளியில நான் கூட்டு போனோம்னா நிறைய பேர் அந்த நாயை பார்க்கறதுக்கு கூட்டம் கூட்டமா வந்து பார்ப்பாங்க. நல்லா கவனிங்க நான் சொல்ற கதையை. கூட்டம் கூட்டமா அந்த நாயை வந்து பார்ப்பாங்க. எதுக்குடா வளர்க்குறேன்னா, ஒன்றும் செய்யாது, நல்லா திங்கும், நல்லா தூங்கும், அப்பப்போ வெளியில் வந்து கொஞ்ச நேரம் சத்தமாக குலைக்கும், சூரியனை பார்த்தா ரொம்ப குலைக்கும் அப்படின்னா. அருமையான நாயிடா, சூரியனை பார்த்து ஏண்டா குலைக்கும் அதுக்கே தெரியாது. ஏண்டா சூரியனை பார்த்து இந்த நாய் குலைக்குதுன்னா அதுக்கே தெரியாதுங்கிறான் யாரு, ஓனர். அதுக்கு பொழுது போலன்னா சூரியனை பார்த்து குலைச்சிட்டு திருப்பி போய் கூண்டுக்குள்ள படுத்துக்கிறேன், நல்லா திங்க,
திரும்பி எந்திரிச்சு வரேன், கொஞ்ச நேரம் பார்க்கேன், அப்படிங்க. சூரியனை பார்த்து அப்படிங்க, திருப்பி போயிடறேன். நீங்க எதுக்கு இப்ப கைதட்டுறீங்கன்னு எனக்கு புரியல. நான் நாய் கதை தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏதோ அந்த நாய் நினைச்சுக்கிட்டு இருக்கு நம்மளை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்கன்ட்டு. இந்த கார்ல டூ வீலர்ல எல்லாம் போறப்ப ரோட்ல இருக்கிற நாயை அந்த டூ வீலரை பார்த்து பின்னாடியே குலைச்சிட்டு வரும், பார்த்துருக்கீங்களா? துரத்திக்கிட்டே வரும். எதுக்கு துரத்துதுன்னு இது வரைக்கும் அந்த நாய்க்கே தெரியாது. நானும் ஒரு 6-7 வருஷமா பார்க்குறேன். அங்கே இருக்கிற நாயை அது கொஞ்சம் தூரம் ஒரு 1/2 கிலோமீட்டர் வரைக்கும் கூட துரத்திக்கிட்டே வந்துட்டு திருப்பி பழைய இடத்துல போய் படுத்துக்கிறேன். சரி, நம்ம தான் அந்த காரை பிடிக்க முடியலையே, அடுத்து துரத்த வேணாம்னு நினைக்குமா? திரும்ப 2வது நாளும் துரத்திட்டே வருவேன், திருப்பி போய் படுத்துக்கிறேன். காரை துரத்தும் நாய்கள் கடைசி வரை காரை கைப்பற்றியதாக சரித்திரமே இல்லை. அந்த காரை துரத்தும் நாய்களை எல்லாம் பார்த்து எங்கள் பயணத்தை நிறுத்துவதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று பெய்த மழையில் முளைத்த காளான் அல்ல, சிவகார்த்திகேயன் மேடைக்கு வந்தாரியா. வந்து என்ன பேசினார் தெரியுமா? இதுதான் ரொம்ப அற்புதமான பேச்சு. வந்து மேடையில் அவ்வளோ மாணவர்கள் மாணவிகள்லாம் அவர் மேடைக்கு வந்தோன்னு கத்துறாங்க. அவர் உடனே இந்த சத்தம் தான் ரொம்ப அருமையான சத்தம், இந்த சத்தம் ஆஹா ஓகான்னு அதை பற்றி அவர் கவலையே படல. என் மீது நீங்கள் வைத்திருக்கும் அன்புக்கு நன்றி வணக்கம் சொல்லிட்டு ஒரு வாக்கியம் சொன்னார். சினிமாங்கிறது ரொம்ப போட்டி நிறைந்த ஒரு துறை. இன்னைக்கு நான் நடிகராக இருக்கேன், என் கூட நடிச்சிட்டு இருக்கிற இன்னொரு நடிகர் என்னை விட மேலே போயிடுவான். நான் அந்த நடிப்புல இருந்து விலகி போறது கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு ஃபீல்டே அவுட் ஆகி என்னுடைய படமே ஓடாம போனாலும் நான் பொழைச்சிக்கிருவேன். காரணம், எங்க அப்பா எனக்கு 2 டிகிரி எனக்கு படிக்க வச்சாரு. ஒன்னு MBA, இன்னொன்னு BE. இந்த 2 பட்டத்தை வச்சு நான் பொழைச்சிக்கிருவேன்னு சொல்லி, அதனால நீங்க எல்லாரும் படிங்கன்னு சொல்லி மாணவர்களை படிக்க சொன்ன ஒரு நடிகர். எப்படிப்பட்ட நடிகர்? மேல தூண் மேல ஒருத்தன் ஏறிட்டான். டேய் தம்பி, ஏற்கனவே 41 பேர்ரா, இறங்குடா. உள்ள போயிருந்தாலும் போயிருப்பேன், திரும்பி உள்ள போய் வச்சிடாத, இறங்கு இறங்கு இறங்குன்னா அதுக்கப்புறம் தான் நான் முத்தம் கொடுப்பேன்னாரு. இது ஏற்கனவே என் தலைவர் பல இளைஞரணி மாநாட்டில், எங்கள் தலைவர் இளைஞரணி பொதுக்கூட்டத்தில் மரத்தின் மீது நின்று கொண்டிருந்த நம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்களை பார்த்து, மரத்தை விட்டு இறங்குங்கள், அதுவரை நான் பேச மாட்டேன் என்று சொல்லி அனைவரையும் மரத்தை விட்டு இறங்க வைத்து விட்டு அப்புறம் பேசினார். எடப்பாடி பழனிசாமிக்குனே எம்ஜிஆர் பாடின பாட்டு, உன்னை பார்த்து இந்த உலகம் சிரிக்கிறது. தீய சக்தி தூய சக்தி என்று சொன்னாலும் தீய சக்தி என்று சொன்னவர்கள் தான் தீஞ்ச சக்தியாக இன்று கருகி போய் கிடக்கிறார்கள். அந்த பொம்பளை ஆம்பளை பிள்ளைய பெத்த பிள்ளைய சிங்கக்குட்டியை பெற்றிருக்கா. எங்க அக்கா லட்சுமி அக்கா சிங்கக்குட்டியை பெற்றிருக்கு. இப்படித்தான் 2 சிங்கக்குட்டியை பெத்தாங்க ஒரு அப்பா அம்மா. ஊரே 2 ஆம்பளை பிள்ளைடா, டே கொடுத்து வச்சவன்டா. படிக்க வச்சான், எல்லாம் படிக்க வச்சு உசுரை கொடுத்து மூத்த பையலை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு அவங்க அப்பா. கஷ்டப்பட்டு கடனை வாங்கி பெரிய பையன் வந்தேன், வா நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்கப்பா, ரொம்ப நன்றிப்பா. நீ அம்மாவும் இருங்க, என் வீட்டுக்காரம்மா விட நான் தனியாக குடித்தனம் போய்க்கிறப்பா, உங்களை ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டேப்பா. அவங்க அப்பாட்டே ஆம்பளை பையன் கூடயே இருப்பேன்னு சொல்லி தானடா படிக்க வச்சு பொண்ணெல்லாம் கட்டி கொடுத்தேன், கிளம்பி போயிட்டானே. ஒன்றும் இல்லைப்பா, நான் அப்பப்போ வந்து பார்த்துக்கிறேன். முடிஞ்சா ஒரு போயிட்டேன், சின்ன பிள்ளை அதை காப்பாற்றுவேன் அப்படின்னு அவன் மூஞ்சிய பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி கொடுத்துட்டாரு. அவனும் கல்யாணம் முடிஞ்சு ஒரு 6 மாதம் அவங்க அப்பா கூட இருந்தான். வந்தான் அவன் சின்னமையன், அப்பா அண்ணன் நன்றி கேட்டப்பா, இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சு அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தீங்க, உங்களை விட்டுட்டு அவன் தனியாக போய்க்கான். சரி, இவன் ஏதோ வேற ஏற்பாடு பண்ண போறான் போல அப்படின்னு பார்த்தா அவன் ஒரு ஏற்பாடு சொன்னான். பா